வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைவியில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இல்லை நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் அக்செப்ட் ரைட்ஸ் ரேடியோ அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் ஏதாச்சும் கொடுத்துங்க. இப்போ நான் இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன், அதில் நான் சாம்பிள் கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து அப்செட் ரேடியோ வந்து 9x16 கொடுத்துங்க. அப்புறம் அட்வான்ஸில் போய்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து 4 செகண்ட் வச்சுருக்கேன். நான் வந்து 3 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 செகண்ட் வச்சுருக்கேன். ஃபோட்டோ டூரேஷன் ஓகேவா கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அர்ஜுன் ரெட்லேருந்து அந்த ரெட் கலரில் இருக்குது அந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ லிங்க்கில் வேணால் கமெண்ட் சொல்லுங்கள், நான் இந்த ஃபோட்டோ லிங்க்குன்னு தரேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெம்ப்ளேட் இந்த ஆல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். க்ரீன் அண்ட் ப்ளூ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை ஆட் பண்ணோன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் கலர் ஃபுல்லாக இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, இந்த க்ரீன் ப்ளூ டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீயில் போய் எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணிங்கன்னா அந்த எப்படின்னா இப்போ எனபிள் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் போயிடும். ப்ளூ கலர் போனோன்னே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ தேவையோ அந்த மாதிரி ஒரு 3 காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோக்கு பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்கு தேவைன்னா அது வந்து நான் 3 காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ காட்ட முடியாது, ஏன்னா வீடியோ லென்த் ஆயிரும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அம்பு கொடுக்கலையே, அது கிளிக் பண்ணி இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எப்பவுமே ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல் HD ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுட்டு சேவஸ் வீடியோன்னு கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் திரும்பி நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போங்க. இப்போ நான் இதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து விஜய்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா விஜய் தேவன் கொண்டாடுறாரு இல்லையா, அதனால் விஜய்னு கொடுத்துக்கிறேன். நான் விஜய் கொடுத்துட்டு இது வந்து 9x16 கொடுத்துட்டு அட்வான்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ டூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அங்கே 3 செகண்ட் வச்சு இல்லையா, இது வந்து இப்போ நம்ம 4 செகண்ட் வச்சுக்கணும். 4 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 4.5 வச்சுக்கிறேன். இது வச்சு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணுற ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்லோவாக சுருங்கும், வந்து லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோவில் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் இன்புட் பண்ணாத ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோவெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ப்ளஸ் சிம்பிள், அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா பம்பஸ் சவாயின்னு ஒரு பீட் ஸ்னேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஒன்று கொடுத்துங்க. மொத்தமாக இதில் 3 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் ரிப்பீட்டாக கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், செகண்ட் ஆப்ஷனுக்கு செகண்ட். இப்போ அந்த பம்பர் சவையை ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கு செகண்ட் கொடுத்துட்டேன். தேர்ட் ஆப்ஷனுக்கு தேர்ட் கொடுத்துட்டு திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த டெம்ப்ளேட்னு சொல்கிறேன், இந்த எஃபெக்டை. இப்போ வந்து நான் அந்த எஃபெக்ட் வந்து திரும்பி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ஃபைலுக்குள்ளே போங்க. ஒரு டைம் அந்த இதெல்லாம் எஃபெக்டில் செக் பண்ணி பார்த்துக்கங்க, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ஃபைலுக்குள்ளே போங்க. லேயர் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு மீடியா ஃபைலுக்குள்ளே போய்ட்டு
ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஸ்டார்டிங்கில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சோம்ல அந்த இது வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணோம். நான் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபுல் ஒயிட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகிடும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பேக் வந்துட்டு திரும்ப அந்த ஃபஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே குரோமா கீன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த குரோமாக்கு எனபிள் பண்ணுங்க. இப்போ எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காட்டும். அந்த கீ கலர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இது க்ரீன் கலர் வச்சுருங்க. ஏன்னா நம்ம க்ரீன் ப்ளூ தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணோம். அதெல்லாம் நம்ம இப்போ க்ரீன் கலர் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி 42 நீங்கள் கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா கீழே அண்டர்லைன் காட்டும் உங்களுக்கு ஒரு லைனு. அந்த லைன் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ இல்லை அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இல்லை நீங்கள் கலர் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எனக்கு கலர் கரெக்டாக சூஸ் பண்ண தெரியல, இல்லை நான் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து அதேமாதிரி ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இன்னொரு ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதேமாதிரி இதேமாதிரி சேமில் அதேமாதிரி நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ தேவையோ அந்தந்த ஃபோட்டோ அதேமாதிரி இந்த டிசைனில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து நான் இன்னொரு ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இது ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிட்டு திரும்பி ஃபுல் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு திரும்பி பேக் வந்துட்டு திரும்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமா கீழே போய்ட்டு எனபிள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ஃபஸ்ட்டில் இருந்த அதே ப்ராப்ளம் இப்போ வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்பி க்ரீன் கலர் கொடுத்துட்டு நான் ரைட் கிளிக் கொடுத்துட்றேன். கீ கலரில் போய்ட்டு திரும்பி அந்த மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லையா, அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், இந்த ஃபோட்டோவில் அந்தளவுக்கு செட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அங்கங்கே டாட்டாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா திரும்பி கீ கலருக்கு போனேன். கீ கலருக்கு போய்ட்டு மேலே இருக்கிற வேறு கலரில் சூஸ் பண்ணேன். இப்போ சூஸ் பண்ணோன்னே எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. வேறு க்ரீன் கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன், அது கரெக்டாக எனக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. திரும்பி இதுவும் ஒரு டைம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக அது செட் ஆகுதுன்னா கரெக்டாக உங்களுக்கு இப்போ அந்த இது வந்து ஃபிட்டிங்ஸ் ஆகிடுச்சா எல்லாம் கரெக்டாக மூவிங் ஆகுதான் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு 3 டைம் கூட செக் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ நான் செக் பண்ணிவிட்டு திரும்பி நான் இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். அதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்றேன், ஏன்னா கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் இதை வந்து ஸ்பீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் இது வந்து இப்போ இந்த ஃபோட்டோக்கு எப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டைம் என்ன சொல்கிறேன், திரும்பி லேயர் ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வச்ச அந்த ஃபோட்டோ எடுத்துக்கங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச ஃபோட்டோ எடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. திரும்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீ இருக்கும். அந்த குரோமா கீயை கிளிக் பண்ணிட்டு எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்துட்டு இந்தமாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி க்ரீன் கீழே உங்களுக்கு எந்த எஃபெக்ட் தேவையோ அந்த எஃபெக்ட் வச்சுங்க. எனக்கு தேவையான அந்த கலர் வந்து சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் க்ளீனாக வந்துச்சான்னு ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. அதுக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் டெம்ப்ளேட் வேணும். அந்த டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிளாக் கலர் டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், திரும்பி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு ஆடியோ தேவைப்படும். அதுக்கு வந்து ஆடியோ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆடியோ தேவையோ அந்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அர்ஜுன் ரெட்டியிலேருந்து நான் அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆடியோலாம் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த ஆடியோ வந்து இன்புட் பண்ணிட்டேன். இந்த இன்புட் பண்ணிட்டு கொஞ்சம் நவுத்து வச்சுக்கணும், ஏன்னா இதில் இருந்தால் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். சவுண்டு வந்து கொஞ்சம் பிஜிஎம்மில் கொஞ்சம் சவுண்டு எஃபெக்ட் நல்லா இருக்கிறதால நான் கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு திரும்ப அதை நவுத்தி வச்சுக்கிறேன். ஈஸி தான் இது வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி நவுத்தி வைக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக வச்சுட்டு இந்த தேவையில்லாத பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா எடுத்தால் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஈக்காது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அதெல்லாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பேக்ரவுண்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்குறது நல்லது. எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா
பேக் வந்துட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாக்ஸ் போட்டு அம்புக்குறி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாகணுன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஈஸியான மெத்தட் இதுதான் இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். எத்தனை வீடியோவில் சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்டார்டிங் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது நல்லது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே பாக்ஸ் போட்டு அந்த நம்பர் குறிக்கிட்டு திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு ரீசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட் இருக்கும். அதில் வந்து ரீசொல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டியில் வச்சுங்க, ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுங்க, பிட் ரேட் வந்து ஃபுல் ஹையில் வச்சுங்க. ஹையில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் ஆகும். அதாவது வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.